நம்பிக்கை இல்லாதவனாய் அனுப்பப்பட்டவன். பெரிய பெரிய திறமைசாலிகளை தோற்று போகும்போது இவன் என்ன செய்திட முடியும்னு அனுப்பினாங்க. பட் தட் தேர்ட் லீடர், அந்த மூன்றாம் தலைவன் தான் எலியாவை கொண்டு வந்தான். அந்த மூன்றாம் தலைவன் தான். பரலோகத்துக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? முதல் தலைவனை நம்பி அனுப்ப முடியாத எலியாவை, இரண்டாவது தலைவனை நம்பி அனுப்ப முடியாத எலியாவை, மூன்றாவது தலைவனை நம்பி, சாம் பிரதர், நான் I am the third one. I am the third one in the kingdom of God. Theophilus pastor, I am the third one in the kingdom of God. என்னை விட திறமைசாலிகளை எல்லாம் முன்னாடி அனுப்புனாங்க. என்னை விட திறமைசாலிகள் எல்லாம் போனார்கள். ஆனா மூன்றாவது வேண்டா வெறுப்பாக அனுப்பப்பட்ட நான், இவன் என்ன செய்திட போறான்னு நினைத்து கொண்டிருக்கும் போது இவன் செத்துட்டாங்கிற செய்தி இல்ல, இவன் எலியாவை கூட்டிக் கொண்டு வந்தான் என்கிற செய்தி. நான் சொல்றேன் மன்றாட்ட நீ கையில எடுத்தா you can bring Elijah down. நீ தான் உன் வீட்டுக்கு எலியாவை கொண்டு போக போகிற. This program is possible by the support and prayers of partners and well-wishers of Thindikkal Revival Igniters. ஆவியானவரை வழிநடத்தின வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம். A disciple can be, ஒரு சீஷன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும். எழும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? வாழ்த்துக்கள். ரைட். ஒரு சீஷன் எப்படி இருக்க வேண்டும் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம், ஒரே அதிகாரம் உள்ள ஒரு நிருபம், 297வது பக்கம், 10-11 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 10 and 11. என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன். whatever the situation may be, நம்முடைய சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் ஒரு சீஷன் யாரா இருக்க வேண்டும், யாரா இருக்க முடியும் என்று கேட்டால் அவன் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். கை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க, profitable one. வேகமாய் சொல்லுங்க, profitable one. இங்கிலீஷ் தெரியலன்னா தமிழ்ல சொல்லுங்க, பிரயோஜனம் உள்ளவன். வேகமா சொல்லுங்க, கொஞ்ச நேரம் மாத்திரம் கற்றுக்கொள்ள போகிறோம். சொல்லுங்க, பிரயோஜனம் உள்ளவன். வேகமா, சத்தம் கேட்கல. பிரயோஜனம் உள்ளவன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன். சத்தமா சொல்லுங்க, பிரயோஜனம் உள்ளவன். சகோதரர்கள் பக்கத்தில் இன்னும் உற்சாகம் தேவை. சத்தமா சொல்லுங்க, பிரயோஜனம் உள்ளவன். சத்தமா சொல்லுங்க, பிரயோஜனம் உள்ளவன். ஒரு சீஷன் இன்றைக்கு 2 கூட்டமாய் இருக்க விரும்புகிறார்கள். எல்லா வசனத்தையும் வாசிக்க நமக்கு நேரம் போதாது. என்னாகமம் 16:2 வாசிக்க வேண்டாம். பிரபலமாயிருக்கிறவர்கள் என்கிற ஒரு வார்த்தையை நாம் அங்கே படிக்க முடியும். பிரபலமாயிருக்கிறவர்கள், பிரபலமாயிருக்கிறவர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் இயேசுவினிடத்திலே சொல்லுகிறார்கள், பிரபலமாயிருக்க விரும்புகிறவன் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்யான். 2 கூட்டம் தேவராஜ்யத்தில் இருக்கிறது. பிரபலமாயிருக்க விரும்புகிற கூட்டம். பிரபலமாய் இருக்க விரும்புகிறவர்கள் பிரயோஜனமானவர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் பிரயோஜனமாய் இருக்கிறவர்கள் பிரபலமாய் இல்லாவிட்டாலும் அவர்கள் ஒரு சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். I repeat again, பிரபலமாய் இருக்கிறவர்கள் பிரயோஜனமானவர்களா என்று தெரியாது. Familiar spirits can ஒரு பிரயோஜனமாய் இருப்பார்களா தெரியாது. இருக்கலாம். ஆனால் பிரயோஜனமாய் இருக்கிறவர்கள் பிரபலமாய் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரபலமாய் இருக்க விரும்புகிறவர்கள் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் பிரயோஜனமாய் இருக்கிறவர்கள் பிரபலமாய் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சொல்லுங்க, ஒரு கோட்ஸ் மாதிரி சொல்லுங்க, பிரபலமாய் இருக்கிறவர்கள் பிரயோஜனமானவர்களா என்று சொல்ல முடியாது. ஆனால் பிரயோஜனமானவர்கள் பிரபலமாய் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. கை உயர்த்தி இந்த வாலிபர் முகாமில் we are not here for a fabulous things. பிரபலமாகுவதற்கு வரவில்லை. என்ன
ஆனால் ஒரு சின்ன கூட்டத்திற்கு பிரயோஜனம் உண்டாகணும். இந்த முகாமுக்கு பிறகு உன்னை பற்றி கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த பிள்ளை சபைக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளை, அந்த பிள்ளை குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளை, அந்த பிள்ளை பட்டணத்துக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளை, அந்த சகோதரன் தேசத்திற்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லத்தக்க கர்த்தர் உன்னை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுவார் என்று நம்புகிறவர்கள் மட்டும் கை தட்டி வாய் திறந்து be profitable, be profitable, be profitable சொல்லுங்க. பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ. சிலர் தங்கள் வாழ்க்கை முழுவதும் பிரபலமாக வாழ்ந்துவிட்டு போவார்கள், ஆனால் அவர்கள் பிரயோஜனமானவர்களா என்று தெரியாது. யாரை பற்றி இந்த வார்த்தையை பவுல் எழுதுகிறார்? ஒனேசிமு. எல்லாரும் சொல்லுங்க ஒனேசிமு. யார் இந்த ஒனேசிமு? இந்த ஒனேசிமுவை பற்றி வேதத்தில் நிறைய தெளிவில்லை. நான் ஒரு 3 பேர் சொல்ல விரும்புகிறேன். வேதாகமத்தில் ரொம்ப அவர்களை பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை, ஆனால் அவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். யாபேசை பற்றி ரொம்ப இல்லை, but he lived a profitable life. அவன் பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். ஒரு சிலரை பற்றி வேதத்தில் ரொம்ப இல்லை. ஏனோக்கை பற்றி வேதத்தில் ரொம்ப எழுதப்படவில்லை. 2 அல்லது 3 வசனங்களை தாண்டி ஏனோக்கை பற்றி வாசிக்க முடியாது. ஆனால் ஏனோக்கு சரித்திரம் படைத்தவர். யாபேஸ் ரொம்ப எழுதப்படவில்லை, ஆனால் சரித்திரம் படைத்தவர்கள். இந்த ஒனேசிமுவும் அப்படித்தான். ஒனேசிமுவை பற்றி we cannot see any specific details. எந்த ஒரு பெரிய தெளிவுகளையும் நம்மால் பார்க்க முடியாது. இவன் எங்கு பிறந்தான், சாமுவேலை போல பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் இவர்களை பற்றி எழுதவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், தேவ ராஜ்யத்தில் நம்மை பற்றி ரொம்ப தெளிவுகள் இல்லாவிட்டாலும் ஒரு சத்தம் கேட்கணும். They lived a profitable life. அவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். ரைட். யார் இந்த ஒனேசிமு? ஒனேசிமு பற்றி ஒரே ஒரு தெளிவு மாத்திரம் அதே அதிகாரத்திலே வாசிக்க முடியும். 18வது வசனம் வேகமாய் வாசிங்க பாஸ்டர். 18வது வசனம். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால். அப்ப இதுல வச்சு தெரியுது ஆளு கொஞ்சம் வில்லங்கம் பிடிச்ச ஆளுன்னு. ஹலோ, இப்ப தானே சொன்னேன் ஐயா, ஆளு கொஞ்சம் வில்லங்க பிடிச்ச ஆளுன்னு இது வச்சு தெரியுது. உம்மிடத்தில் அவன் யாதொரு கடன் பட்டதும் அநியாயம் செய்ததும் உண்டானால், உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை ஏன் கணக்கில் வைத்துக் கொள்ளுன்னு பவுல் சொல்றார். இது மட்டும்தான் ஒனேசிமுவை பற்றி ஒரு சின்ன கிளாரிட்டி. ஆனால் when we go the history, சரித்திரத்திற்கு போகும்போது ஒனேசிமுவை குறித்து 5 விஷயம் சொல்லுகிறார்கள். கவனமா கேளுங்க. 1, இந்த ஒனேசிமுவை ஒரு அடிமை என்று சொல்லுகிறார்கள். சத்தமா சொல்லுங்க, அடிமை. He was a slave. அவன் ஒரு அடிமை என்று சொல்லுகிறார்கள். 2வது, ஒனேசிமுவை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? தன் எஜமானனுக்கு துரோகம் செய்தவன். 3வது, அவனை திருடன் அல்லது கள்ளன், ராபர், theft என்று சொல்லுகிறார்கள். திருடன் அல்லது கள்ளன் என்று சொல்லுகிறார்கள். 4வது, தன் சிந்தனைகளில் பொல்லாத எண்ணம் கொண்டவன், evil in his intention. 5வது, தண்டனைக்கு தப்பி ஓடி போனவன். 5 விஷயங்களை நான் சொன்னேன். வேகமா சொல்ல முடியுமானால் சொல்லலாம். அடிமை, 2, தன் எஜமானனுக்கு துரோகம் செய்தவன், திருடன் அல்லது கள்ளன் என்று சொல்லுகிறார்கள். 4, அவன் பொல்லாத சிந்தனை கொண்டவன் என்று சொல்லுகிறார்கள். 5, அவன் தண்டனைக்கு தப்பி ஓடினவன். எப்படி ஒரு அடிமை, எப்படி ஒரு எஜமானனுக்கு துரோகம் செய்தவன், எப்படி ஒரு திருடன், ஒரு கள்ளன், எப்படி ஒரு பொல்லாத சிந்தனை கொண்டவன், எப்படி தண்டனைக்கு தப்பி ஓடின ஒருவனை பார்த்து பவுல் நிருபம் எழுத முடிகிறது? முன்னே அவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். 2 வார்த்தைகளை இப்ப நம்ம பயன்படுத்த போகிறோம். சொல்லுங்க, முன்னே
இப்பொழுதோ. சொல்லுங்க முன்னே இப்பொழுதோ. முன்னே சொல்லுங்க முன்னே இப்பொழுதோ. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு முன்னிலைமை இருக்கிறது, ஒரு பின்னிலைமை இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பிசி இருக்கிறது, ஒரு ஏடி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கிமி கிப்பு கிமு இருக்கிறது, ஒரு கிபி இருக்கிறது. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், முன்னே நீங்கள் எப்படி இருந்தீர்களோ தெரியாது, இப்பொழுதோ பிரயோஜனம் உள்ளவர்களாக தேவன் நம்மை மாற்றுவார். நல்ல புரிஞ்சுக்கோங்க, நல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்கள் முன்னே தான் உங்களுடைய இப்பொழுதை தீர்மானிக்க போகிறது. அப்போ உங்களுடைய முன்னே தான் உங்களுடைய இப்பொழுதை தீர்மானிக்க போகிறது. சொல்லுங்க, என்னுடைய முன்னே தான் என்னுடைய இப்பொழுதை தீர்மானிக்க போகிறது. சொல்லுங்க, my past life is going to decide my future. வேகமா சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல மட்டும் இங்கிலீஷ்ல எழுத தெரியுது இல்ல? சொல்லுங்க, என்னுடைய past is going to decide my future. சொல்லுங்க, என்னுடைய முந்தின வாழ்க்கை என்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது. அதனால தான் யோபுவுக்கு ஆண்டவர் சொன்னார், யோபுவே உன்னுடைய முன்னிலைமை தான் உன் பின்னிலைமையை ஆசீர்வதிக்க போகிறது. கை தட்டுங்க பார்க்கலாம். Your past is going to decide your future. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க சீக்கிரம். அப்போ முன்னே நீங்கள் துக்கத்தில் இருந்ததானால் பின்னே என்ன நடக்க போகிறது? இப்பொழுது என்ன நடக்க போகிறது? சந்தோஷம் வரப்போகிறது. முன்னே துக்கம் இருந்தால் அடுத்து என்ன வரப்போகிறது? சந்தோஷம் வரப்போகிறது. முன்னே வெட்கம் இருந்தால் இப்பொழுது இரட்டத்தனையான பலன் வரப்போகிறது. முன்னே சாம்பல் இருந்தால் இப்பொழுது சிங்காரம் வரப்போகிறது. முன்னே ஒடுங்கின ஆவி இருந்தால் இப்பொழுது துதியின் ஆடை வரப்போகிறது. முன்னே முச்செடி இருந்தால் பின்னே தேவதாரு விருட்சம் வரப்போகிறது. முன்னே உங்களுக்கு மாறாவின் கசப்பு இருந்தால் இப்பொழுது ஏலீம் வரப்போகிறது. இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், தோல்வி இருக்கா, இனி வெற்றி வரப்போகிறது. கொலை செய்த மோசே இனி வரப்போகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக என்று எழுத வைக்க போகிறார். எத்தனை பேர் கைத்தட்டி உன்னுடைய முன்னே, your past is going to decide your future. கைத்தட்டி உடரஹசதரபா. அபிஷேகம் பெற்றவங்க 2 நிமிஷம் உன்னுடைய முன்னே உன்னுடைய இப்பொழுதை தீர்மானிக்க போகிறது. சரி, அதனால தைரியமா நம்புங்க. உன்னுடைய கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். எதிர்காலத்தை தீர்மானிக்கும். உன்னுடைய முன்னே உன்னுடைய இப்பொழுதை தீர்மானிக்கும். என் கூட டிராவல் பண்றீங்களா? என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் நான் போடுவேன் ஆண்டவர் கிருபையினால. என் கூட கொஞ்சம் டிராவல் பண்ணி வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. உன்னுடைய முன்னே உன்னுடைய நிரந்தரம் அல்ல, உன்னுடைய முன்னே உன்னுடைய இப்பொழுதை தீர்மானிக்கும். உன்னுடைய முன்னே துக்கமாக இருந்தால் கவனிங்க, நீங்கள் பஸ் ஏறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மதுரையிலேருந்து பஸ் ஏறிட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு நம்பலாம், மதுரை ஆரப்பாளையத்திலேருந்து பஸ் ஏறிட்டா அடுத்த முதல் ஸ்டாப்பே திண்டுக்கல் தான். திண்டுக்கல்காரங்களே தெரியாதா? மதுரையிலேருந்து பஸ் ஏறினா திண்டுக்கல், அடுத்து தெரியல, ஃப்ளைட்டில் தான் போவீங்களோ? மதுரை தாண்டி திண்டுக்கல், அப்புறம் பாஸ்டர் கரூர், அடுத்து சேலம், அடுத்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர். அப்போ இப்போ மதுரையிலிருந்து வண்டி ஏறிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டாப் எதுதான்? மெதுவா சொல்லுங்க, போலீஸ் பிடிச்சிடாம. திண்டுக்கல். ஆமா. அப்போ இப்போ துக்கத்தில் இருக்கிறீங்க, அடுத்த ஸ்டாப் சந்தோஷம் தான். இப்போ வெட்கத்தில் இருக்கிறீங்க, அடுத்த ஸ்டாப் இரட்டத்தனையான பலன் தான். இப்போ சாம்பல் இருக்கிறீங்க, அடுத்த ஸ்டாப் decide whether you like it or not. வண்டி அந்த பாதையில தான் போகும். கை தட்டுங்க. whether you like it or not. ஹதரபா கந்துரபா. இப்போ பிரயோஜனம் இல்லாதவன், ஆனா வண்டி எங்க போகுது?
பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்ற போகுது. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. whether you like it or not, the bus will go this way. தேவ திட்டம் அப்படித்தான் போகும், தேவ தரிசனம் அப்படித்தான் போகும். நீ நினைக்கிற மாதிரி இல்ல. whether you like it or not, துன்பப்பட்ட உனக்கு இரட்டிப்பான சந்தோஷம், வெட்கப்பட்ட உனக்கு இரட்டத்தனையான பலன், சாம்பல் இருக்கிற உனக்கு சிங்காரம், ஒடுங்கின ஆவி துதிக்கினாடை கைத்தட்டி வாய்களை திறந்து தைரியம், be courage, சந்தோஷப்படு, கனிக்கூறு. இந்த பாதை உன் அங்கத்தை எடுத்துட்டு போகும். கை தட்டுங்க, கை தட்டுங்க. இது அங்கதான் எடுத்துட்டு போகும் தங்கச்சி. 23 வருஷமா குடிகாரன், 6 வருஷமா 10ஆம் வகுப்புல இருந்து எனக்கு தெரிந்து காலேஜ் டேஸ் வரைக்கும் குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவன். 6+ years. ஆனா எனக்கு நான் என்ன நினைச்சேன்னா, இந்த பாதை குடியிலே முடியும் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், இந்த பஸ் கடைசி வரைக்கும் மதுரையில் நிற்காது. இட் வில் கோ திண்டுக்கல், இட் வில் கோ கரூர், இட் வில் கோ சேலம். ஆண்டவர் சொல்றாரு, நீ குடிகாரனை ஆரம்பிச்சாலும் you will never end your life as a drunkard. நீ குடிகாரனை ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா குடிகாரனை முடிக்க முடியாது. நீ தோற்றவனாய் ஆரம்பித்திருக்கலாம், ஆனா தோற்றவனா முடிக்க முடியாது. இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி, this is not your permanent residence. உன் permanent residence எங்கேயோ நீ அங்கே இறங்குவாய். உனக்காக ஒருவர் டிக்கெட் எடுத்துட்டார், உனக்காக ஒருவர் ரத்தம் சிந்திட்டார். அதை கை தட்டுங்க, கை தட்டுங்க பார்க்கலாம். எப்படி அப்ப this is not an end ன்னு நம்புங்க. கொஞ்சம் விட்டு கொடுங்களேன், இது எண்ட் இல்லைன்னு நம்புங்க. நான் நினைச்சேன் 2010 என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். என் முடிவு தான் தேவனுடைய ஆரம்பம். எப்போ நீங்க குவிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தங்கச்சி தம்பி, அப்பந்தான் தேவன் ஆரம்பிப்பா. பானையில் கொஞ்சம் மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெய், நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாக போறேன்னு ஒருத்தி சொல்றா. ஆண்டவர் சொல்றாரு, உன் முடிவு தேவனுடைய துவக்கம், உன்னுடைய முடிவு தேவனுடைய துவக்கம். சரி, இவன் எப்படி பிரயோஜனம் உள்ளவனா மாறினா தெரியணும்ல. மேஜிக்ல மாறல. பைபிள்ல அதிர்ஷ்டம் என்கிற வார்த்தை கிடையாது. பைபிள்ல லக்கு அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. லக்குல யாரும் ஊழியத்துக்கு வர முடியாது, லக்குல யாரும் ப்ராஸ்பர் ஆக முடியாது, லக்குல யாரும் சாதிக்க முடியாது. பைபிள்ல லக்குங்கிற ஒரு வார்த்தை கிடையாது தம்பி. பைபிள்ல you cannot find a single name lottery, luck, இப்படிப்பட்ட நேம்கள் கிடையாது. பைபிள்ல அதிர்ஷ்டம் கிடையாது, ஆனா அடையாளம் இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது. வேகமா சொல்லுங்க, அடையாளம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது. ஆனா பைபிள்ல அதிர்ஷ்டம், லக் என்கிற வார்த்தை கிடையாது. அப்ப இவன் லக்ல பிரயோஜனம் உள்ளவனா மாறல, லக்ல பிரயோஜனம் உள்ளவனாய் மாறிவிடவில்லை. 2 மேஜர் ரீசன்ஸ் இவன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறினதற்கு வேதத்திலே நமக்கு தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பர் 1 வாசிக்கலாம். பிலமோன் 9 வாசிக்கலாம். 9 நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். இந்த வார்த்தையை சொல்லுங்க, அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். சொல்லுங்களே, அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். நிறைய கற்றுக்கொள்ள போறது இல்ல, வாட் இஸ் நீடட் அதை மட்டும் பேச போறோம். இவனை எது பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி விட்டது என்றால், யாரோ இவனுக்கு பணம் கொடுத்து இவனை படிக்க வைத்ததினால் இவன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறவில்லை. யாரோ இவனுக்கு இலவச கோட்டாவில் சீட்டு வாங்கி கொடுத்ததினால இவன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறவில்லை. இவனுக்காக ஒருவன் மன்றாடினான். Someone is interceding for Onesimus. இந்த ஒனேசிமுவுக்காக ஒருவன் மன்றாடினான். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா பேச விரும்பலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். இப்படி திருன்னு முழிக்க கூடாது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றவங்க கவனிங்க. என்னை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றினது எனக்கு யாரோ பணம் தந்ததினால் அல்ல, எனக்கு யாரோ டெபாசிட் பண்ணினதினால் அல்ல, என்னை
என்னை பிரயோஜனமாய் மாற்றினது. எனக்காக ஒரு சிலர் மன்றாடினார்கள். பவுல் சொல்லுகிறார், நான் இவனுக்காக மன்றாடுகிறேன், அன்பின் நிமித்தமாய் மன்றாடுகிறேன், நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்காக நல்ல கவனிங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணுகிறவர்கள், உனக்கு பணம் தருகிறவர்கள் உனக்கு தேவையில்லை. உன்னை பெருமையாய் பேசுகிறவர்கள் உனக்கு தேவையில்லை. What you need is you need an intercessor. உனக்காக மன்றாடுகிற ஒருவர் தேவை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எனக்காக ஒருவர் மன்றாடினார்கள். எங்க சர்ச்சில் சர்வீஸ் நடக்கும்போது எப்பொழுதும் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணாம சபைக்கு வெளியில் இருக்கிற ஒரு மாமரத்துக்கு கீழே என் நண்பர்களோடு சிகரெட் பிடித்துக் கொண்டிருக்கும் போது எங்க சபையில் இருக்கிற ஒரு தாயார், அவர்கள் பெயர் சுசீலா. அந்த சுசீலா என்கிற அம்மா, அவங்க சர்ச்சைக்கு போகும்போது நான் சிகரெட்டை பின்னாடி ஒளிச்சு வைப்பேன். அப்போ ஒரு தடவை எப்போது எங்களை கடந்து போய் விடுவார்கள். ஆனால் அன்றைக்கு அந்த இடத்துல நின்று கொண்டு என்னை இப்படி கூப்பிட்டாங்க, ஞானேஷ் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு சொன்னாங்க, எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் பேர் பாக்கியராஜ். அவன் அவங்க அப்பா கடையில், மளிகை கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது முருங்கைக்காய் வியாபாரம் பண்ணும்போது ₹1 விற்க வேண்டிய முருங்கைக்காவை 50 பைசாவுக்கு வித்துட்டதுனால அவங்க அப்பா ஜனங்களுக்கு முன்னாடி அவனை கெட்ட வார்த்தையில திட்டி தலையில கொட்டி விளங்காதவனேன்னு சொன்னதுனால அவன் அந்த வருத்தம் தாங்க முடியாம, அவமானம் தாங்க முடியாம தண்டவாளத்தில் தலை வச்சு செத்து போயிட்டான். ஒரு தகப்பன் மற்றவர்களுக்கு முன்பதாக அவனை அவமானப்படுத்தி என் பிள்ளையை இழந்த துக்கம் இன்றைக்கும் எனக்கு ஆறவில்லை. ஆனா என் பிள்ளை வயசுல இருக்கிற நீ சிகரெட் பிடித்துக் கொண்டு உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு நான் உனக்கு ஒரு சவால் விடுறேன். எந்த கை சிகரெட் பிடித்ததோ இதே கையில நீ பைபிள் தூக்கி தெரு தெருவா போகலன்னா நீ பாருன்னு சொன்னாங்க. 2 வருஷம் கழியல பாஸ்டர், 2 வருஷம் கழியல. ஒரு கூட்டத்திற்காக நான் பைபிள் எடுத்துட்டு போகும்போது சுசீலாமா என்ன பார்த்து சொன்னாங்க, ஞானேஷ் என் கண்ணீரை ஏசப்பா கேட்டார் பாத்தியா? நான் சொல்றேன், ஒரு மனுஷனுடைய மன்றாட்டு என்னை பிரயோஜனமுள்ளவனாய் மாற்றிட்டு. நீ நினைக்கலாம் உனக்கு நல்ல டீச்சர் அம்மா கிடைக்கலன்னு, நீ நினைக்கலாம் உனக்கு ஒரு தாசில்தார் அப்பா கிடைக்கலன்னு, நீ நினைக்கலாம் ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் உள்ள ஒரு 1000 விசுவாசிகள் உள்ள சர்ச்சி பாஸ்டர் எனக்கு இல்லைன்னு. ஆனா உனக்கு சொல்றேன், உனக்கு மன்றாடுகிற ஒரு தாய் இருக்கிறது தான் உனக்கு இருக்கிற பெரிய பலம். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணணும். சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். எனக்கு இப்படி அம்மா இல்லை, எனக்கு அப்படி அப்பா இல்லை, எனக்கு இப்படி ஒரு பாஸ்டர் இல்ல. அந்த பாஸ்டர் பாரு கோட்டு சூட் போட்டிருக்கிறாரு, அந்த பாஸ்டர் பாரு ப்ரொஜெக்டர்ல வர்றாரு, அந்த பாஸ்டர் பாரு இங்கிலீஷ்ல பேசுறாரு, அந்த பாஸ்டர் பாரு இப்படி மைக் வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், அப்படி உனக்கு ஒரு பாஸ்டர் இல்ல. ஆனா உனக்காக மன்றாடுகிற ஒரு பாஸ்டர் உனக்கு இருந்தா போதும், உன் நிலைமை மாறும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேரோடு, எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்காக உனக்காக இட் வில் ஒர்க், இட் வில் ஒர்க். இது வேலை செய்யுமான்னு கேட்டா வேலை செய்யும். ஒரு மனுஷன்ட்ட பணம் கொடுத்து நான் நல்லவேன்னு சொன்னா 10 தடவை சொல்லிட்டு போயிடுவான். என் கட்சி தான் நல்ல கட்சின்னு சொல்லுன்னு ஒரு கோட்டரும் பிரியாணி கொடுத்தா சொல்லுவான். ஆனா ஒரு மனுஷன்ட்ட கோடி கொடுத்து எனக்காக அழுது ஜெபிங்கன்னு சொன்னாலும் ஜெபிக்க மாட்டான். அது கர்த்தரே ஒரு மனிதனுக்குள்ள அந்த பாரத்தை கொடுத்து, கர்த்தரே ஒரு மனிதனுக்குள்ள அந்த பாரத்தை கொடுத்து அந்த பிள்ளைக்காக அந்த நபருக்காக ஜெபிக்க வைப்பாங்க. நான் புரியுற மாதிரி பேசுறேன். சுசீலா அம்மாவுக்கு நான் காசு கொடுக்கல. ஆனா சுசீலா அம்மா ஆவியில ஆண்டவர் பாரம் கொடுத்து அவனுக்காக ஜெபம் பண்ண. அவங்க சொன்னாங்க, 2 வருஷம் உனக்காக ஜெபம் பண்ணேன்டா, இன்னைக்கு ரெஸ்ட் இல்லாம நீ ஓடுறன்னு நான் கேள்விப்பட்டேன். கண்ணீரோட சொல்றேன், யூ கேனாட் பே மணி ஃபார் தட். இப்ப நாங்க உங்களுக்காக அழுகிறோம் பாத்தீங்களா? ஆர் யூ பேயிங் ஃபார் அஸ்? சொல்லுங்க தங்கச்சி, எங்களுக்கு நீங்க பணம் தர்றீங்களாப்பா? இல்ல. உன் கூட பிறப்பு கூட உனக்காக அழமாட்டான், உன் கூட சொந்தங்கள் கூட உன்னை அழமாட்டாங்க.
ஆனா யாரோ தெரியாத எங்களை ஏன் அழ வைக்கிறார்னா, நாங்க மகான்கள் அல்ல, எங்களுக்குள்ள ஒரு பாரத்தை தந்து உங்களுக்காக மன்றாட வைக்கிறார். அதனுடைய ரிசல்ட் என்ன? அந்த மன்றாட்டு அவனை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றிட்டு. அழுது ஜெபிக்கிற ஒரு அன்னாள் இருக்கிற வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு சாமுவேலின் சந்ததி இல்லாமல் போவது இல்லை. I prophesy. வேடிக்கை பார்க்க கூடாது. நான் சொல்றேன், அழுகிற உன் அம்மா அழு அழ 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 கை தட்டுங்க. ஓ ராபா ஷராபா கத்தராபா, எழும்ப போற, நீ எழும்ப போற. உனக்கு நல்ல துணி எடுத்து தர்ற அம்மா, ஒரு தங்கச்சி இப்படி சொல்ற, நல்ல சமையல் பண்ற அம்மா உனக்கு இல்ல, ஆனா உனக்காக அழுகிற ஒரு அம்மா இருக்காங்க தெரியுமா? வேடிக்கை பாருங்க, நல்ல வேடிக்கை பாருங்க. நீ கேட்ட R15 பைக் வாங்கி தர்ற அப்பா உனக்கு இல்ல, ஆனா ஆண்டவர் சமூகத்துல என் பிள்ளை மேல இரக்கமாயிரும் என்று சொல்லுகிற ஒரு தகப்பன் உனக்கு இருந்தால் நீ பிரயோஜனம் உள்ளவர். கை தட்டுங்க. திண்டுக்கல் ஊழியக்காரர்கள் உனக்காக மன்றாடுவார்கள், உனக்காக மன்றாடுவார்கள். இன்றைக்கு நீ பிரயோஜனம் உள்ளவனாய் மாறத்தான் போகிறாய். கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஏலா சாட்டோ மசூபாரதே யந்தல ஹசகபா ருஷலபா யதரா ரியந்தல. ஒரு பெரிய இன்டர்செஷன் எழும்புகிறது, ஒரு பெரிய மன்றாட்டு எழும்புகிறது. எதற்கு தெரியுமா? பிரயோஜனம் இல்லாத ஒனேசிமுக்களை பிரயோஜனப்படுத்த. நான் போய் சொன்னா ஆண்டவர் என்ன நியாயம் தீர்ப்பாருன்னு பயம் எனக்கு இருக்கு. அதனால ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுக்காக சொல்லல. இவ்வளோ வாலிப பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, இவங்க எல்லாருக்கும் என்னால் துணி எடுத்து கொடுக்க முடியாது, இவங்க எல்லாருக்கும் என்னால் ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் ஏசப்பட்டு சொன்னேன், ஐ கேன் கிரை ஃபார் தெம். எனக்காக இந்த பிள்ளைகளுக்காக அழ முடியும். என்ன தட் இஸ் அவைலபிள். அதுக்கு பணம் தேவையில்லை, அதுக்கு மனசு இருந்தா போதும், அதுக்கு மனசு இருந்தா போதும். எனக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த பெரிய பொக்கிஷம் யார் தெரியுமா? எனக்காக அழுகிறவர்கள். அதுதான் இயேசு சொன்னார், எருசலேம் குமாரத்திகளே, நீங்க இனி எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், இத்தனை பிள்ளைகளுக்காக இவ்வளவு ஊழியக்காரங்க சேர்ந்து நாங்க அழுதா நீ எப்படி பிரயோஜனம் இல்லாம போக முடியும்? டுடே இஸ் யுவர் டே. இன்றைய நாள் உன் நாள், இன்றைய நாள் ஓ நாள். உனக்காக அழ 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 அழ. You will prophesy. நீ ஒரு நியாயாதிபதி, நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ ஒரு ஆசாரியர். கையை தட்டுங்க பார்க்கல, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஓ மேல அபிஷேகம். கை தட்டுங்க. ஏய் ரபா கதா லபா கதா. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. By the power, by the power of intercession, rise. Hey, by the power of intercession. By the power of intercession. மன்றாடுகிறதுடைய வல்லமை. உனக்கு பணக்கார அப்பா அம்மா இல்ல, ஆனா உனக்காக அழுகிற ஒரு பெற்றோர், உனக்காக அழுகிற ஒரு பெற்றோர், உனக்காக அழுகிற ஒரு தலை, உனக்காக அழுகிற, உனக்காக அழுகிற, உனக்காக அழுகிற. உன் ஃப்ரெண்டு உனக்காக அழுவானா? உன் உடன்பிறப்பு உனக்காக அழுவானா? ஆனா உனக்காக அழுகிற ஒரு சந்ததி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு ஒரு பவுல் அழுததனால ஒரு ஒனேசிமு பிரயோஜனம் உள்ளவனாய் மாறினது போல இவ்வளவு ஊழியர்கள் உனக்காக மன்றாடி இருக்கிறார்கள். நீ எழுப்பித்தார்களா? கை தட்டுங்க. ஃபயர் குடரகதனா. என்னையும் பயன்படுத்தும், என்னை அனுப்பும் தேவா. வேடிக்கை பார்க்கிறீங்களா? கண்ணோடு
தெரிஞ்ச மம்மி உனக்கு இல்லாம இருக்கலாம். சைனீஸ் ஃபுட் குக் பண்ண தெரியாத ஒரு மம்மி உனக்கு இருக்கலாம். ஆனா உனக்காக அழுகிற ஒரு தாயை நான் தந்திருக்கிறேன்னு. You are having a praying mother. எனக்கு பிரசங்கம் முக்கியம் இல்ல, எனக்கு பிரசங்கம் முக்கியம் இல்ல. உனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா தங்கச்சி? எப்பொழுதெல்லாம் உன் பேரை சொல்லி உன் அம்மா ஜெபிக்கிறாங்களோ உனக்காக அழுகிறாங்க. வேடிக்கை பார்க்கணும்னா வேடிக்கை பாருங்க, ஜெபிக்கணும்னு சொல்றவங்க மட்டும் ஜெபம் பண்ணுங்க. போகிறேன் என்று தான் சொன்னான், நோக்கத்தை இழந்து அலைந்தான். போகிறேன் என்று தான் சொன்னான், நோக்கத்தை புயலின் மத்தியிலே சொகுசாக தூங்கினார் யோனா. புயலின் மத்தியிலே சொகுசாக தூங்கினார். அண்ணே, இன்னைக்கு எனக்காக யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், யாரும் யூடியூப்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், எனக்கு யாரும் ஃபாலோவர்ஸ் வேண்டாம். எனக்காக அழுது ஜெபிக்கிற ஒரு ஆள் இருக்காங்கன்னு நீங்க சொல்றதுனால எனக்கு அதை ஆஃபர் பண்ணுங்கன்னு கேட்குற யாராவது இருக்கீங்களா? எனக்கு அந்த கண்ணீர் வேணும்னு கேட்குற யாராவது இருக்கீங்களா? எனக்கு அந்த கண்ணீர் வேணும்னே எனக்காக நீங்க மன்றாடுவீங்களா? எனக்காக. ஆமா தங்கச்சி, உனக்காக மன்றாடுவோம், உனக்காக மன்றாடுவோம் தம்பி, உனக்காக மன்றாடுவோம், உனக்காக விட்டு கொடுத்துருங்க. அழுது தங்கச்சி. வெக்கப்பட்டு உட்கார போறீங்களா? வெக்கப்பட்டு உட்கார போறீங்களா? உனக்காக ஒரு கண்ணீர், கண்ண மூடு. உனக்காக ஒரு கண்ணீர், உனக்காக கண்ணீர், உனக்காக கண்ணீர், உனக்காக கண்ணீர். இது ஒரு வெறும் 3 நாள் கூட்டம் மட்டுமல்ல, உனக்காக பெரும் கூட்டம் மன்றாடி இருக்கிறது. ஒரு பெரும் கூட்டம் மன்றாடி இருக்கிறது, ஒரு பெரும் கூட்டம் மன்றாடி இருக்கிறது. அதுக்குரிய அபிஷேகம். நீ நியாயாதிபதி, நீ தீர்க்கதரிசி. கை தட்டுக பார்க்கலாம். மின்சாரத்தை போல வல்லமை, வல்லமை, ஃபயர், ஃபயர், ஃபயர். கை தட்டுக, கை தட்டுக. வாலிபர்கள் நடுவுல, வாலிபர்கள் நடுவுல எவ்வளவு கை தட்ட முடியுமோ. ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். தேவனின் இருதயத்தில் ஏக்கம் ஒன்றை நான் கண்டேனே. தேவனின் இருதயத்தில் ஏக்கம் ஒன்றை நான் கண்டேனே. பார்வை இழந்த ஜனம். கொஞ்சம் பிரேயர் ஜெபத்துக்கு டைம் எடுத்துக்கோங்க. பாதை காட்டிட யாரும் இல்லையே, பார்வை இழந்த ஜனம். என்ன பெரிய படிப்பு படிக்க வைக்கல, எனக்கு ஐபோன் வாங்கி தரல, நான் விரும்புற பைக் எனக்கு வாங்கி தரல, என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டுட்டு வர்றாங்க. அது இல்ல மதிப்பு. உனக்காக ஓட அழுகுறாங்க பத்தியா, அதுதான் மதிப்பு. கண்ணை திறந்து பாருங்க. பின்னாட்கள்ல பவுல் நிருபம் எழுதும்போது சொல்றாரு, ஒனேசிமுஸ் இஸ் தி ரீசன் ஃபார் திஸ் எபிஸ்டல்னு சொல்றாரு. ஒரு காலகட்டத்தில் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால ஒனேசிமு, இப்போ இவன் தான் இந்த பிலமோன் நிருபம் எழுதுறதுக்கே காரணம்னு சொல்றாரு. நான் சொல்றேன், சில சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு நீ காரணம். உன் வீட்டில் கேர்சல் ஆரம்பிக்கிறது நீ காரணம்னு சொல்ல போறாங்க. திண்டுக்கல்ல எழுப்புதலுக்கு இவன் காரணம். கை தட்டுங்க. காலேஜில் வாலிப சேனை எழும்புவதற்கு அவன் காரணம். வீட்டில் குடும்ப ஜெபம் வந்ததற்கு he is the reason.
ஒரு ஹோலி வர்ஷிப் ஆராதிப்பதற்கு இந்த சந்ததிக்கு இவன் கை தட்டுங்க. You are the reason. உன்னால பணம் போச்சு, உன்னால என் சொத்து போச்சு, உன்னால சமாதானம் போச்சு, உன்னை படிக்க வச்சு நான் இப்படி ஆயிட்டேன்னு சொன்ன பெற்றோர்கள் சொல்ல போறாங்க. You are the reason. சபைகள்ல சொல்ல போறாங்க. இந்த வாலிபர் கூட்டத்துக்கு இந்த பிள்ளை காரணம். இந்த ஜெபத்துக்கு கை தட்ட ஃபயர் ரகதலகா ஏய் ரபாசியதலா. ஒரு நிருபம் எழுதுவதற்கு காரணமாயிட்டான். ஒரு நிருபம் எழுதுவதற்கு காரணமாயிட்டான். ஒரு நிருபம் எழுதுவதற்கு காரணமாயிட்டான். ஏதாவது ஒண்ணு நடக்க வேண்டாமா? ஒனேசிமுவுக்காக மன்றாடுகிறேன். இந்த தங்கச்சிக்காக மன்றாடுகிறேன். பாஸ்டர் சொல்லுங்க, 4 பேரை சொல்லி சொல்லுங்க. இந்த வாலிப பிள்ளைக்காக மன்றாடுகிறேன். மன்றாட்டு என்ன செய்ய முடியும் கேட்குறீங்களா? பிரயோஜனம் இல்லாத ஒருவனை நிருபம் எழுதுவதற்காக பயன்படுத்த முடியும். கவனிங்க கவனிங்க, அதே தேவ பிரசன்னத்தோட கவனிங்க. 2 ராஜாக்கள் 1 பாஸ்டர் ப்ளீஸ். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 2 ராஜாக்கள் 1ஆவது அதிகாரம் 9-10 வசனங்கள். குயிக். 2 ராஜாக்கள் 1:9-10. 2 ராஜாக்கள் 1. அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். யார் அனுப்பினா? அந்த ராஜா எலியாவை கூட்டிட்டு வர்றதுக்கு. கவனிச்சு கேளுங்களேன் ப்ளீஸ். கொஞ்ச நேரம் உங்க அண்ணனா நினைச்சுக்கோங்க, உங்க கூட பிறப்பா கொஞ்ச நேரம் நினைச்சுக்கோங்க, அப்புறம் தூக்கி போட்டுருங்க, வேண்டாம். கவனிங்க, எலியாவை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு தலைவனையும் 50 பேரை அனுப்பினான். அவன் போய் என்ன செய்தான் தெரியுமா? வாசிக்கலாம். மலையின் உச்சியில் உட்கார்ந்து இருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், உச்சியில் இருக்கிற அவனிடத்திற்கு ஏறி போய், தேவனுடைய மனுஷனே ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எலியா, நல்ல கவனிங்க, ராஜா உன்னை வர சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்பெல் இட், பேசுங்க பார்க்கலாம். ராஜா உன்னை வர சொல்லுகிறார். சத்தமா சொல்லுங்க, ராஜா உன்னை வர சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை படிக்கலாம் ப்ளீஸ். அடுத்த வார்த்தை. அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். அப்ப முதல் தலைவன் போய் என்ன சொன்னான்னு கற்றுக்கொண்டோம். ராஜா உன்னை வர சொல்லுகிறார். ப்ளீஸ் பிரதர்ஸ் பேசுங்க. ராஜா உன்னை வர சொல்லுகிறார். கொஞ்சம் பேசுங்களேன். ராஜா உன்னை வர சொல்லுகிறார். This is the word of authority. சத்தமா சொல்லுங்க. அதிகார வார்த்தைகள் சொல்லுங்க. அதிகார வார்த்தைகள். humiliating words, மட்டுப்படுத்துகிற வார்த்தை, தரக்குறைவான வார்த்தை. ரோட்ல நிக்கிற ஒருத்தனை பார்த்து ஐயா வர சொல்றாருன்னு சொன்னா கோவம் வந்துரும். இன்ஸ்பெக்டர் சார் உன்னை கூப்பிடுறாருன்னா கோவம் வந்துரும். the words of humiliation. ராஜா உன்னை வர சொல்லுகிறார். the king is calling you. உடனே எலியாவுக்கு கோவம் வந்துட்டு, நான் தேவனுடைய மனுஷனே ஆனால், if I be a man of God, வானத்திலிருந்து அக்கினி வரட்டும்னு சொன்னபோது வந்தது. அந்த தலைவனையும் 50 பேரையும் பட்சித்து போட்டது. நெக்ஸ்ட் வாசிக்கலாம். மறுபடியும் அவனிடத்திற்கு வேறு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். இவன் அவனுக்கு பெரியப்பா மகனா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் ராஜா வர சொல்லுகிறார்னு சொல்றான். இவன் ராஜா உண்மை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார். எரிகிற தீல எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசுறான். அவன் ராஜா உண்மை வர சொல்லுகிறார்னு சொன்னதுக்கே அக்கினி இறக்கி 50 பேரையும் தலைவனையும் கொன்று போட்டாச்சு. இப்ப 2ஆம் தலைவன் போறான், சீக்கிரமா வர சொல்றார். இன்னும் இது ஃபோர்ஸா இருக்கு. ராஜா உண்மை சீக்கிரமா வர சொல்லுகிறார். போட்டிருக்க துணியோட வான்னு கூப்பிடுறான். நீ பல்லு வளக்கலனாலும் பரவாயில்ல, வான்னு கூப்பிடுறான்.
அப்பவும் சொல்றான் எலியா, if I be a man of God, நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் 50 பேரையும் பட்சிக்க கடவுது. உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். திரும்பவும் மூன்றாம் எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, திரும்பவும். திரும்பவும். இந்த வாலிபர் முகாமில் திரும்பவும். சத்தமா சொல்லுங்க, திரும்பவும். ஒரு மூன்றாம் தலைவனையும் அவனுடைய 50 பேரையும் அவனிடத்திற்கு அனுப்பினார். இந்த மூன்றாம் தலைவன் ஏறி வந்தபோது, இந்த மூன்றாம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, இந்த 2 தலைவன் செய்யாத ஒன்றை இவன் செய்தான். முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, உம்முடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் அருமையாய் இருப்பதாக என்று சொன்ன உடனே மற்ற 2 தலைவருடைய வார்த்தைக்கு அக்கினி இறக்கின பரலோகம். 15வது வசனத்தில் போட்டிருக்கிறது, தேவனுடைய தூதன் எலியா கிட்ட சொல்றாரு, நீ அவனோடு இறங்கி போ. நான் சொல்றேன், 2 தலைவர்களுக்கு அக்கினி இறக்கின பரலோகம் உனக்காக எலியாவை அனுப்ப போகிறது. கை தட்டி வாய்களை திற. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. சரி, என்ன வித்தியாசம்? அந்த 2 தலைவன் செய்யாததை இவன் என்ன செய்தான்? மன்றாடினா. பொதுவா முதல்ல ஒருத்தனை ராஜா அனுப்புறாருன்னா அவன் வெரி ஸ்கில்லுன்னு தானே அர்த்தம். கொஞ்சம் பேசுங்களேன். பவுலிங் போடுறவன ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறக்குவாங்களா? இந்தியாவில் யார் ஓப்பனிங் இறக்கணும்னு இந்தியா டீமுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப அந்த ராஜா முதலாவது ஒரு தலைவனை அனுப்புறாருன்னா அந்த தலைவன் திறமைசாலிங்கிறதுனால தானே அனுப்புறான். தைரியசாலி, அவன் மேல நம்பிக்கை. இவன் போனா எலியாவை, பட் he failed. அப்ப 2வது கிரிக்கெட்ல ஒரு வேர்டு சொல்லுவாங்க, 1 down. கேட்டிருக்கீங்களா? தெரியல, ராங் நம்பர் விட்டுருங்க. 1 down சொல்லுவாங்க, 1 down. முதல் அவுட் ஆனோன்னு 2வது ஒருத்தனை இறக்குவாங்க. அவனும் ஸ்கில்லா தான் இருப்பான். அவனும் நம்பிக்கையோடு அனுப்பப்பட்டான். ஆனா அவனும் எலியாவை கூட்டிட்டு வர முடியல. இந்த 3வது அனுப்பப்பட்டவன் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, he is a substitute. திறமைசாலிகள், தைரியசாலிகள் எல்லாம் தோற்று செத்து அக்கினிக்கு இரையாக்கப்பட்ட போது 3வது ஒருத்தனை வேண்டா வெறுப்பா அனுப்புறார். குடும்பத்தில் கூட நம்மளை முதல்ல அனுப்ப மாட்டாங்க. எங்க ஸ்கூல்ல சிஓ விசிட் வரும்போது ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்கிற எங்களை பேக் பெஞ்சுக்கு அனுப்பிடுவாங்க. தயவு செய்து பின்னாடி போயிரு. என்ன கேள்வி கேட்கும் போது உனக்கு பதில் தெரியாது. ஊழியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்பத்தில் நம்மளை பெற்றோர்கள் கூட நம்பி முன்னாடி அனுப்ப மாட்டாங்க. 3வது அனுப்பப்பட்டவன் நம்பிக்கை இல்லாதவனாய் அனுப்பப்பட்டவன். பெரிய பெரிய திறமைசாலிகளை தோற்று போகும்போது இவன் என்ன செய்திட முடியும்னு அனுப்பினாங்க. பட் that third leader, அந்த 3ஆம் தலைவன் தான் எலியாவை கொண்டு வந்தான். அந்த 3ஆம் தலைவன் தான். பரலோகத்துக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? முதல் தலைவனை நம்பி அனுப்ப முடியாத எலியாவை, 2வது தலைவனை நம்பி அனுப்ப முடியாத எலியாவை, 3வது தலைவனை நம்பி, Sam brother, now I am the third one. I am the third one in the kingdom of God. Theophilus pastor, I am the third one in the kingdom of God. என்னை விட திறமைசாலிகளை எல்லாம் முன்னாடி அனுப்புனாங்க. என்னை விட திறமைசாலிகள் எல்லாம் போனார்கள். ஆனா 3வது வேண்டா வெறுப்பாக அனுப்பப்பட்ட நான், இவன் என்ன செய்திட போறான்னு நினைத்து கொண்டிருக்கும் போது இவன் செத்துட்டாங்கிற செய்தி இல்ல, இவன் எலியாவை கூட்டிக் கொண்டு வந்தான் என்கிற செய்தி. நான் சொல்றேன் மன்றாட்ட நீ கையில எடுத்தா you can bring Elijah down. நீ தான் உன் வீட்டுக்கு எலியாவை கொண்டு போக போகிற. நீ தான் கை தட்டுங்க.
தட்டுங்க. நிறைய பேரோட ஆண்டவர் பேசுறா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். யார் உன்னை நம்பலையோ, உன்னை நம்பாம உன்னை அனுப்புறாங்க. ஆனா நீ எலியாவை கொண்டு வர போற. கை தட்டுங்க. தேசத்துல நினைச்சாங்க அவங்க எழுப்புதலை கொண்டு வருவாங்க, இவங்க எழுப்புதலை கொண்டு வருவாங்க, பெரிய பெரிய ஸ்தாபனம் கொண்டு வரும். இல்ல, நீதான் கொண்டு வர போற. கையை தட்டுங்க. நீதான், யூ ஆர், நீயே. கை தட்டுங்க. நீதான். இதுக்கு மேல பேச வேண்டாம். நீதான் you are the one. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. தங்கச்சி 2 வார்த்தை ஜெபம் பண்ணிருங்க. குனியாதீங்க, குனியாதீங்க. ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. உன் அப்பா அம்மா கூட உன்னை நம்பாம உன்னை 3வது அனுப்பலாம். உன் தலைமையில் இருக்கிறவங்க உன்னை 3வது அனுப்பலாம். சண்டே ஸ்கூல்ல கூட உன்னை சூப்பர் சீனியருக்கு போடாம உன்னை ஜூனியருக்கு டீச்சரா போடலாம். உன்னை கை வேலைக்கு வைக்கலாம், உன்னை எடுபடி வேலைக்கு வைக்கலாம். ஆனா நீதான் எலியாவை கொண்டு வர போற. நீதான், 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 நீதான் பிரயோஜனம். நீதான். வேடிக்கை பார்க்காதீங்க. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக செல்வார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக செல்வார் என்று கர்த்தரின் சத்தம். கண்ணை மூடிட்டே பாடுங்க. இன்றும் தோனிக்கிறது என்று கர்த்தரின் சத்தம். தேவனின் இருதயத்தில் ஏக்கம் ஒன்றை நான் கண்டேனே. நீங்க என்னைக்கு பாடுவீங்க? பார்வை இழந்த ஜனம், பாதை காட்டிட யாரும் இல்லையே. பார்வை இழந்த ஜனம், ஒரு மன்றாடுகிறவன் he can bring Elijah. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட அதிகாரமா எதையும் பேசாம மன்றாடி பாரு. ஏசப்பா, என் மேல, என் பட்டணத்து மேல, என் மேல, என் குடும்பத்தின் மேல எங்களுடைய ஜீவன் உங்க பார்வைக்கு அருமையா இருக்கட்டும். ஒரு வார்த்தை சொல்லி பாரு தம்பி. நான் பேசுறத கேக்குறீங்களா? கேக்குறீங்களாப்பா? இவ்வளவு நாள் அதிகாரத்தோடவே பேசி பழகிட்டோம். என்ன ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? நான் உங்க பிள்ளை இல்லையா? எனக்கு நீங்க இதை செய்யலன்னா எனக்கு நீங்க வேண்டாம், நீங்க வந்தாலே வரணும், இப்படி எல்லாம் சொல்றதை விட்டுட்டு முழங்கால் படிக்கிட்டு அவங்க என்ன கேட்டான் தெரியுமா? என் ஜீவனும் 50 பேருடைய பிராணனும் முத பார்வைக்கு அருமையா இருப்பதாகன்னு சொன்ன உடனே பரலோகம் இதுவரைக்கும் கேட்காத ஒரு சத்தத்தை கேட்டுச்சு. இதுவரைக்கும் வாலிபர்கள்கிட்ட இருந்து வராத ஒரு சத்தத்தை பரலோகம் கேட்கட்டும். தங்கச்சி, இதுவரைக்கும் உன் வாயிலிருந்து வராத ஒரு ஜெப வார்த்தை உன் வாயிலிருந்து வரட்டும். அந்த வார்த்தை வந்த உடனே எலியா பக்கத்தில் இருந்த தேவனுடைய தூதனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. நீ இவன் கூட போ, நீ இவன் கூட போ, இவனை நம்பி போலாம், இவனை நம்பி போலாம். தாழ்மை உள்ளவனை நம்பி கர்த்தர் எதையும் தருவார். இன்னைக்கு உன்னை நம்பி சிலர் அனுப்பிவிட ஆயத்தம். நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், எனக்கு முந்தின தலைவர்களுக்கு நியாய தீர்ப்பின் அக்கினி கொடுத்த போது எனக்கும் அந்த அக்கினி தராம என்ன நம்பி வெளிப்பாட தந்தீங்களே. எப்படி ஏசப்பா? இந்த வே யூ ஆர் அப்ரோச்சிங் மீ, நீ என்ன அப்ரோச் பண்ற விதம். Thank you. The way you are approaching me. அவன் கேட்கிறான், ராஜா உன்னை வர சொல்றாருன்னு அதிகாரமா கூப்பிடுறான். அவன் சொல்றான், ராஜா உன்னை சீக்கிரமா வர சொல்றாருன்னு. ஆனா இவன் வந்து முழங்கால் படிக்கிட்டு, என்னுடைய பிராணனும் 50 பேருடைய பிராணனும் உங்க பார்வைக்கு உன்னை அப்ரோச்சை மாத்தி பாருங்க சகோதரன். கையெடுங்க, தோளில் இருந்து கையெடுங்க ப்ளீஸ். நீ அப்ரோச்சை ஒன்று மாத்தி பாருங்களேன். கொஞ்சம் இந்த அதிகார வார்த்தையெல்லாம் மாத்தி ஆயக்காரனை போல தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாம கொஞ்சம் ஹம்பிள் பண்ணி பாருங்களேன்.
ஒரு மூன்றாம் தலைவனை தேடி நான் வந்திருக்கிறேன். நான் சொல்றேன், I am searching for another one leader. எனக்கு இன்னொரு தலைவன் வேணும், அதிகாரம் பண்ணாத ஒரு தலைவன். என் ஜீவனும் என் ஜனத்தினுடைய ஜீவனும் உங்க பார்வைக்கு அருமையா இருப்பதாக. எங்க வாலிப பிள்ளைகளுடைய ஜீவன் உங்க பார்வைக்கு அருமையா இருப்பதாக. பரலோகத்துக்கு இந்த சத்தம் வித்தியாசமா இருந்தது. நான் சொல்லட்டா, திண்டுக்கல் மாவட்டத்தில் இதுவரைக்கும் நியாய தீர்ப்பின் அக்கினி இறங்கின அதே இடத்துல எலியாவை இறக்குகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு எழும்பட்டும். கை தட்டி கை தட்டி, bringing Elijah. Ha parakata, நல்ல 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 கை தட்ட தட்ட. ஒரு மூன்றாம் தலைவராய், ஒரு மூன்றாம் கை தட்டுங்க கை தட்டுங்க. bringing down the revival, bringing down the revival. ஒரு மூன்றாம் தலைவனாய் கையை தட்டுங்க கை தட்டுங்க. நீதா 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 கடைசி அனுப்பப்பட்ட நீதா, கடைசியில் அனுப்பப்பட்ட நீதா. எழுப்புதலை கொண்டு வர போற நம்பிக்கை இல்லாம அனுப்பப்பட்ட நீதா, நீதா 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 கடைசி அனுப்பப்பட்ட நீதா. நீதா வேடிக்கை பார்க்காம நான்தா நான்தா எழுப்புதல எலியால நீதா நீதா. பெற்றோர்கள் நம்பாத ஒண்ணு, குடும்பம் நம்பாத ஒண்ணு. நீதா நீதா எலியாவை கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க. எலியாவை எலியாவை தம்பி தம்பி ஒன்னதா. நீதா 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 எலியாவை எலியாவை கொண்டு வர போற, எலியாவை கொண்டு வர போற, எலியாவை கொண்டு வர போற. ஒரு மூன்றாம் தலைவன் எழும்புகிறார், ஒரு மூன்றாம் தலைவன் எழும்புகிறார், ஒரு மூன்றாம் தலைவர் எழும்புகிறார். ஒரு மூன்றாம் தலைவர், ஒரு மூன்றாம் தலைவர், ஒரு மூன்றாம் தலைவர், ஒரு மூன்றாம் தலைவர். மன்றாடுகிற ஒரு தலைவர், மன்றாடுகிற தலைவர், மன்றாடுகிற தலைவர். தேசத்தின் மேல் நியாய தீர்ப்பின் அக்கினியை கொண்டு வருகிற தலைவர்கள் மத்தியிலே தேவ தேவ கிருபையை எலியாவை கொண்டு வருகிற ஒரு தலைவனின் கூட்டம். வாயை திறந்து ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. God is raising a third leader. ஒரு மூன்றாம் தலைவர், ஒரு மூன்றாம் தலைமுறை எழும்புகிறது. ஒரு ஜெனரேஷன். கையை தட்டுங்க கையை தட்டுங்க. glory, மகிமை மகிமை. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த மூன்றாம் தலைவனுக்கு எப்படி இப்படி ஜெபிக்க தோணுச்சது? அவன் கண்ட கடைசி இரண்டு தலைவனுடைய தோல்வி அவனை சரி செய்தது. அவன் கண்ட இரண்டு தலைவருடைய தோல்வி. பெருமையாய் பேசி, ஆணவமாய் நடந்து, தாங்கள் அனுப்பின நோக்கத்தை இழந்து போன தலைவர்கள் நடுவில் நான் அனுப்பப்படுவது முக்கியமல்ல, அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றி கீழே வரணும். ஒரே ஒரு நிமிஷம் உங்க கை உயர்த்துங்க. ஒரே ஒரு நிமிஷம் உங்க கையை உயர்த்தி எத்தனை பேர் மன்றாட போறீங்க? யாருடைய கட்டாயமும் இல்லாம எத்தனை பேர் மன்றாட போறீங்க? இன்றைக்கு உன் மேல அந்த கிருபை இறங்கி வரத்தான் போகிறது. Spirit of an intercessor, Spirit of an intercessor. தங்கச்சி கொஞ்சம் ஜெபிங்கம்மா, கொஞ்சம் ஜெபிங்க. வேடிக்கை பார்க்குறீங்க, நல்ல வேடிக்கை பார்க்குறீங்க. Spirit of an intercessor. உனக்கு தெரியுமா, இந்த மன்றாட்டு எப்படிப்பட்ட எலியாவையும் கீழே கொண்டு வந்து விட முடியும். இந்த மன்றாட்டு எப்படிப்பட்ட கிருபையையும் உன் கூட நம்பி அனுப்ப முடியும். இன்னும் 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 கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம். அநேகர் மன்றாட தொடங்குறீங்க, மன்றாட தொடங்குறீங்க. இவ்வளவு நாள் அதிகாரத்தோட கேட்ட, இவ்வளவு நாள் அதிகாரத்தோட கேட்ட, இவ்வளவு நாள் ராஜா வர சொல்றாரு, ராஜா வர சொல்றாரு, உரிமையோட அதிகாரத்தோட ஆணவத்தோட கேட்டோம். இப்ப மன்றாட போறோம். முழங்கால் படியிட்டு, என்னுடைய பிராணனோ, என் குடும்பத்தினுடைய பிராணனோ, என்னுடைய பிராணனோ, என் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பிராணனோ, என்னுடைய பிராணனோ, என் சபையாருடைய பிராணனோ, என்னுடைய பிராணனோ, இந்த வாலிபர் கூட்டத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய பிராணனோ உங்க பார்வைக்கு அருமையா இருப்பதாக என்று மன்றாடின உடனே அவ்வளவு நேரம் பரலோகம், கோபத்தில் இருந்த பரலோகம்
அக்கினியை கக்கின பரலோகம், நியாய தீர்ப்பை அனுப்பின பரலோகம் இப்ப மனதை மாற்றி எலியாவை அனுப்ப இன்னைக்கு மாற்ற வருகிறது. இரண்டாவது பகல் உன் மேல வர போகிறது. ஜட்ஜ்மென்ட் அக்கினி இல்ல, நியாய தீர்ப்பு அல்ல. கையை தட்டுங்க. எலியா கை தட்டுங்க, கை தட்டுங்க. எலியா இது ஒரு திறவுகோல். நான் சொல்றேன், முதலாம் தலைவன் தோற்றான், இரண்டாம் தலைவன் தோற்றான். ஆனா நீயும் நானும் தோற்பதில்லை. You will never fail because you are going to kneel down. நீ முழங்கால் படிக்கிட போகிறாய். ஒன்னு ஜெபத்தை ஒன்னு மாத்தி பாரு தங்கச்சி. அற்புதம் செய்ய மாட்டீங்களா, வரமாட்டீங்களா, போக மாட்டீங்களான்னு கேட்கறத விட்டுட்டு என் மேல இறக்கமா இருங்கன்னு ஒண்ணு சொல்லி பாருங்களேன். என் மேல இறக்கமாயிரும். இப்ப இவன் எப்படி ஜெபிச்சிருப்பான் தெரியுமா? கவனிங்க, இவனுக்கு 2 சவால் இருக்கு. ஒரு சவால், இவனுக்கு முன்னாடி போன 2 பேர் தோத்துட்டாங்க. கொஞ்சம் விட்டு கொடுங்களேம்மா. இவனுக்கு என்ன சவால்னா, இவனுக்கு முன்னாடி போன 2 தலைவனும் செத்துட்டான். தலைவனும் செத்ததும் இல்லாம தலைவனோடு போன 50 பேரும் செத்துட்டாங்க. This generation is a challenging generation. நாங்க ஏன் உயிரை கொடுக்கிறோம் தெரியுமா? ஒருவேளை you may think that we are fool, இருந்துட்டு போட்டு தப்பு இல்லை. ஆனா நமக்கு முன் ஓடின தலைவர்கள் கொண்டு வர முடியாத ஒரு எழுப்புதலை இந்த தலைமுறை கொண்டு வந்து தாகணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு எலியாட்ட, நீ முதல்ல ஆசகேல் அபிஷேகம் பண்ணு, அடுத்து யெகூ அபிஷேகம் பண்ணு, அடுத்து எலிசா அபிஷேகம் பண்ணு. There is an order. முதல்ல யார் அபிஷேகம் பண்ணு, இரண்டாவது யெகூ அபிஷேகம் பண்ணு, மூன்றாவது எலிசா அபிஷேகம் பண்ணு. எலிசா நினைக்கலாம், ஏற்கலப்பைகளையும் ஏர் மாடுகளையும் உமக்காக வெட்டி சமைத்து என் தாய் தகப்பனுக்கு முத்தம் கொடுத்துட்டு உங்க பின்னாடி வந்தேன். ஆனா ஒன்றையும் இழக்காத ஆசகேலை நீர் முதலாவது அபிஷேகம் பண்ணுகிறீர். பெருசாக ஒன்றும் சாதிக்காத யெகூவை இரண்டாவது அபிஷேகம் பண்ண சொல்லுகிறீர். ஏர் கலப்பைகளையும் ஏர் மாடுகளையும் சமைத்து என் தாயும் தகப்பனையும் விட்டு உமக்கு பின் சென்று உமக்கு ஊழியம் செய்த என்னை மூன்றாவது ஏன் அனுப்புகிறீர்? ஏன் ஆண்டவர் அவனை மூன்றாவது வைத்தார்னா, அதே ஆண்டவர் சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 19:17 வாசிக்க வேண்டாம். ஆசகேல் கைகளுக்கு தப்புறவனை யெகூ கொன்று போடுவான். ஆனா யெகூ கைக்கு தப்புறவன மூன்றாவது சந்ததி நாம கொன்று போடும். கை தட்டுங்க. இப்போ ஒரு பக்கம் இது பாக்கியமா இருந்தாலும் மறுபக்கம் சவால். யெகூக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆசகேலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நாம யாரையாவது மிஸ் பண்ணா கூட யெகூ பார்த்துப்பான். யெகூக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் யாரையாவது மிஸ் பண்ணா எலிசா பார்த்துப்பான்னு. ஆனா நமக்கு there is no hope. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா நீங்களும் நானும் தான் கடைசி சந்ததி. நீங்களும் நானும் தான் கடைசி சந்ததி. இப்ப நாம விட்டுட்டோம்னா இந்த காரியங்கள் கைமீறி போய்விடும். அதனாலதான் மூன்றாம் தலைவன் சவாலோடு போனான், எப்படியாகிலும் எலியாவை கொண்டு வந்து விட வேண்டும் என்று. நான் நிறைய பேசல, நிறைய பேசிட்டோம், கிரியையில் ஒண்ணு இல்லாம போயிட்டு. இப்ப எத்தனை பேர் உணர்றீங்க
அந்த மூன்றாவது தலைவனாகத்தான் என்ன வச்சிருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதனாலதான் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த 2 நாளும் பதட்டத்தோட பிரசங்கம் பண்றேன், பயந்து பயந்து பிரசங்கம் பண்றேன். ஏன்னா இனி நமக்கு நம்பிக்கை இல்லை. இனி நான் விட்டா யாராவது பிடிப்பாங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பிறகு ஆள் இல்லை. ஆசகேலுக்கு நம்பிக்கை இருந்தது, யெகூவுக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனா எலிசாவுக்கு வேற நம்பிக்கை இல்லை. அதுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன். அதுக்கு அடுத்து வந்த கேயாசி இடறி போனான். கரெக்டா? ஆமாவா இல்லையா? தேவனுடைய குமரலின் சத்தம் விளங்காதவர்கள் தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது. நம்ம கையில மைக் வரும்போதும் அல்லது நம்ம ஸ்டேஜுக்கு வரும்போது நாம பெர்ஃபார்மன்ஸ் காட்டுகிற ஒரு மோசமான ஆவிக்குரிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாய்மால சந்ததிகளின் நடுவில் நீயும் நானும் மூன்றாவதாக அனுப்பப்படுகிற தலைவன் என்கிற உணர்வோடு ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்தலாம். நான் ரொம்ப பேச போறதில்லை, அவ்வளவுதான். உங்க வாய் திறக்க முடியுமானா திறங்க. நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய ஒரு சொட்டு கண்ணீர் ஒரு ஒனேசிமுவை எழுப்ப முடியும். இங்க இருக்கிற ஊழியக்காரங்க கிட்ட நான் கேட்கிறேன், இவங்க எல்லாருக்கும் நம்ம பினான்சியல் சப்போர்ட் பண்ண முடியாது, இவங்க எல்லாருக்கும் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியாது, ஆனா இவங்களுக்காக அழலாம். அதை செய்யலாம்ல? கொஞ்சம் கையை உயர்த்துங்களேன். சாதிச்சிட்டோன்னு நினைக்காதீங்க, சாதிச்சிட்டோன்னு நினைக்காதீங்க. ஒரு சபையை கட்டி 100 ஆத்துமாக்களை வச்சிருக்கிறதுனால, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 50 சபைகள் இருக்கிறதுனால திண்டுக்கல் மாவட்டத்தில் நாம சாதித்து விட்டோம் என்று அர்த்தமில்லை. இது 3ஆம் தலைவன் எழும்பப்படுகிற நேரம். கழிந்த 2 தலைமைத்துவங்கள் செய்ய முடியாத ஒன்றை செய்யும்படி ஒரு கட்டாயத்துக்குள் உட்படுத்தப்படுகிற ஒரு சந்ததி. வாயை திறந்து ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. இதுல நீ விளையாடவே முடியாது. உனக்கு விளையாட இடம் இல்ல, உனக்கு விளையாட வாய்ப்பு இல்ல. தங்கச்சி, சகோதரா, நீங்களும் நானும் விட்டுட்டோம்னா இந்த சந்ததி அவ்வளவுதான், இந்த சந்ததி அவ்வளவுதான். நீ ஆகிலும் எலியாவை கொண்டு வந்துடணும், நீ ஆகிலும் எழுப்புதலை கொண்டு வந்துடணும், நீ ஆகிலும் தேவ திட்டத்தை கொண்டு வந்துடணும். அடுத்து போக முடியாது. கை தட்டுங்க. நான் தான் அந்த 3ஆம் தலைவரை அபிஷேகம் பண்ணுகிறான். போகிறேன் என்று தான் சொன்னார், நோக்கத்தை இழந்து அலைந்தார். போகிறேன் என்று தான் சொன்னார், நோக்கத்தை இழந்து அலைந்தார். புயலின் மத்தியிலே சொகுசாக தூங்கினார். புயலின் மத்தியிலே. பாடல் தெரிந்தவங்க தேவனின் இருதயத்தில் ஏக்கம் ஒன்றை நான் கண்டேன். தேவனின் இருதயத்தில் ஏக்கம் ஒன்றை நான் கண்டேன். பார்வை இழந்தனா பாதை காட்டிட போட்டி போடுறதுக்கு நேரம் இல்லை. என்னையா 3ஆவது அனுப்புனீங்க, என்னையா 2ஆவது அனுப்பல, என்னையா முதல்ல அனுப்பலன்னு போட்டி போடுறதுக்கு இது நேரம் இல்லை. இது எலியாவை இறக்கி கொண்டு வருகிற நேரம். என்னையா பாஸ்டர் முன்னாடி நிறுத்தல, என்னையா முன்னாடி அனுப்பல, எனக்கு எதுக்கு ரோல் கொடுக்கல, எனக்கு எதுக்கு ஸ்தானம் கொடுக்கல, எனக்கு எதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கலன்னு சண்டை போடுறதுக்கு இது நேரம் இல்லை. எத்தனையோ முகாம்ல டிவோஷன் பேசியிருக்கேன். 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் டிவோஷன்ல என்ன விட்டுருக்காங்க. டிவோஷன்ல என்ன நடக்கும் தெரியுமா? 500 பிள்ளைங்க வந்தா கூட 90 பிள்ளைங்க தான் டிவோஷனுக்கு வருவாங்க. ஆனாலும் நான் போட்டி போட்டதில்லை. ஆல் தி சிஎஸ் இந்த 9 வருஷம்
ஆண்டவர் கிருபையினால எத்தனையோ முகாமில் பேச கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு நாள் கூட நான் போட்டி போட்டதில்லை. ஏன்னா இது முதல்ல போறதா ரெண்டாவது போறதாங்கிற விஷயம் இல்லை, எலியாவை கொண்டு வர்றதா விஷயம். என்ன எந்த இடத்துல நிறுத்துறாருங்கிறது விஷயம் இல்லை. ஒருவேளை பந்தி விசாரிப்புல உன்னை நிறுத்தினா கூட அங்க தேவனுடைய அன்பை கொண்டு வர்றதுக்கு நீ போராடு. உன்னை ஒரு வாலண்டியர் கமிட்டியில உன்னை நிறுத்தினா கூட தேவனுடைய அன்பை இறக்கி கொண்டு வருவதற்கு போராடு. உன்னை ஒரு சுவிசேஷ ஊழியத்தில் நிறுத்தினால் கூட உன்னை எலியாவை கொண்டு வருவதற்கு போராடு. என்ன ஏன் மூணாவது அனுப்புனீங்க, என்ன ஏன் கடைசி அனுப்புனீங்கன்னு கேட்காம உன்னை கடைசி வச்சிருக்கிறதுக்கு காரணமே அநேகர் கைகளுக்கு தப்பினதை நீ கொன்று போட போகிறாய். கை தட்டுங்க. திண்டுக்கல்ல மீந்து இருக்கிற எழுப்புதல் ஓ கையில, திண்டுக்கல்ல மீதம் இருக்கிற சாத்தானின் கிரியைகள் ஓ கையில. கை தட்டுங்க. ஆவியில நிரம்பி எவ்வளவு கைகளை தட்ட முடியுமோ என்ன சேலஞ்ச். ஒரு சவால் நிற்கிறேன், ஒரு சவால் நிற்கிறேன். உன்னை விட்டா வர வாய்ப்பு இல்லை. என்ன என்ன ஒண்ணு பாருங்களேன், என்ன ஒண்ணு பாருங்களேன். இப்படி சொல்ல விரும்புறேன், we are the last chance. நீங்களும் நானும் தான் அந்த சந்ததிக்கு கடைசி வாய்ப்பு. என்ன இனி ஒரு சந்ததி இப்படி ஒப்பு கொடுக்குமான்னு தெரியாது. இனி ஒரு சந்ததி இப்படி ஆராதிக்குமான்னு தெரியாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த காலகட்டம். இனி ஒரு சந்ததிக்கு இப்படி ஆராதிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா அந்த கண்ணீரோட சொல்றேன், நீங்களும் நானும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலன்னா இனி எழுப்புதல் என்பது கேள்விக்குறியாகிவிடும். அதனால ஒன்னாவது அனுப்புறாரா ரெண்டாவது அனுப்புறாரான்னு முக்கியம் இல்லை. எத்தனாவது ஆர்டர்ல நான் அனுப்பப்பட்டாலும் I am having a responsibility to bring down Elijah. உன்னை நம்புவார், உங்களை நம்புவார். நீ வடிக்கிற கண்ணீர் அவர் நம்புவார். அதனாலதான் எலிசா ஜெபித்தான், என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரேன்னு புலம்பின உடனே மற்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கு கொடுக்காத சால்வையை எலிசாவுக்கு கொடுத்தா. You are the hope for this generation. நானும் நீங்களும் தான் அந்த சந்ததிக்கு நம்பிக்கை. இல்ல நான் எல்லாரும் போல வாலிபர் கூட்டத்துக்கு வந்தேன் அண்ணே, எல்லா செஷனும் அட்டென்ட் பண்ணுவேன், சாப்பிடுவேன், ஒரு ஃபீட்பேக் எழுத சொல்லுவாங்க, சாப்பாடு நல்லா இல்லை, தங்குற இடம் நல்லா இல்லைன்னு எழுதிட்டு நீ விளையாடிட்டு உன்னை ஏமாத்திட்டு உன்னை அழைத்த தேவனை ஏமாத்திட்டு போறீங்களா? அல்லது என்னை ஒரு மூன்றாம் தலைவனாய் கர்த்தர் அனுப்புகிறா, நான் எலியாவை கொண்டு வரணும்னு நினைக்க போறீங்களா? ஒரு நிமிஷம். அந்த மூன்றாம் தலைவன், அந்த மூன்றாவது நபர் நான் என்கிற உணர்வு எனக்கு வந்துட்டுன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் இல்லை, ஆனா ஒரு சிலருக்கு வரும், கண்டிப்பா வரும். எஸ், அந்த மூன்றாம் தலைவன் நான் தான். தோணுதா தங்கச்சி? தோணலையா? ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அழணும்னா ஓன் அழு. வாய் திறக்க கஷ்டமா இருக்குல்லம்மா. உணர்ச்சி வசப்படுத்துறது ரொம்ப ஈஸி. உணரட்டும். இன்னொரு 5-10 நிமிஷம், அவ்வளவுதான். சீக்கிரம் சீக்கிரம். பரலோகத்தினுடைய கவனம் உங்க பக்கம் திரும்புறது. திரும்புற வரைக்கும் விடாதீங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. பரலோகத்தினுடைய கவனம் உன் பக்கம் திரும்பணும், உன் பக்கம் திரும்பணும். வித்தியாசமா இருக்க, இந்த லீடர்ஷிப்பே வேற மாதிரி இருக்க, இந்த தலைமைத்துவமே வேற மாதிரி இருக்க, இந்த சந்ததியே வேற மாதிரி இருக்கே. இந்த சந்ததி வேற மாதிரி இருக்கு. இந்த சந்ததி வேற மாதிரி இருக்கு. ஜெபிக்க வரலையா தங்கச்சி? வரலையா? அது பழகணும், பழகினாதான் வரும். இந்த சந்ததி வேற மாதிரி இருக்கு.
இந்த சந்ததி வேற மாதிரி இருக்கு, இந்த சந்ததி வேற மாதிரி இருக்கு, இந்த சந்ததியினுடைய ஜெபம் வேற மாதிரி இருக்கு, இந்த சந்ததியினுடைய ஆராதனை வேற மாதிரி இருக்கு. முழங்கால்லாம் போடுது. எத்தனை வாலிப பிள்ளைங்க முழங்கால் போடுறத மறந்துட்டாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு நீல் டவுன்ங்கிறது மறந்து போயிட்டு தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் சேர், டேபிள் மேட், கம்ப்யூட்டர் டேபிள். ஆனா மூன்றாம் தலைவன் ஒரு வித்தியாசத்தை காட்டினான். அவன் முழங்கால் படியிட்டான், அவன் முழங்கால் படியிட்டான். You are that generation தங்கச்சி. உன் ஆண்டவர் தொடராருன்னு உனக்கு தெரியுது. ஜெபம் பண்ணுங்க. அத நீ விட்டுட்டன்னா உன் குடும்பத்துக்கு யாரும் இந்த ரட்சிப்பை கொண்டு வர முடியாது. ஆண்டவர் சொல்றார், இந்த சந்ததி வித்தியாசம்தான், இந்த சந்ததி வித்தியாசம்தான். முதல் 2 தலைவனை விட இன்னைக்கு திண்டுக்கல் வாலிபர் முகாமில் எழும்ப போகிற ஒரு தலைவனின் சேனை கைகளை தட்டி உடரகதனா ஃபயர் கதறு கதறு கதறு. தேவனின் இருதயத்தில் ஏக்கம் ஒன்றை நான் கண்டேனே, தேவனின் இருதயத்தில் பார்வை இழந்த ஜனம், பாதை காட்டிட யாரும் இல்லையே, பார்வை இழந்த ஜனம், பாதை காட்டிட போகிறேன் என்று தான் சொன்னார், நோக்கத்தை இழந்து அலைந்தான். போகிறேன் என்று தான் சொன்னார், நோக்கத்தை இழந்து அலைந்தான். புயலின் மத்தியிலே சொகுசாக தூங்கினான் யோனா. புயலின் மத்தியிலே சொகுசாக தூங்கினார் யோனா. என்னை அனுப்பும் தேவா, என்னையும் பயம். ஒரு 3ஆம் கூட்டத்தை எழுப்பி இருக்கிறோம். நீர் ஆயத்தப்படுத்தி சொன்ன 3ஆம் தலைவர்கள் இவர்களே. 3ஆம் வரிசையில் நிற்கிற எலிசாக்கள் இவர்களே. எழுப்புதலை கொண்டு வருகிற, நியாய தீர்ப்பை அல்ல, அக்கினி கந்தகத்தை அல்ல, தேவ அன்பை, தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமையை கையத்தட்டு கையத்தட்டு ஓடாரா ஹபாரா கட்டலையா. நமக்கு இருக்கிற சவால் என்ன தெரியுமா? நமக்கு இருக்கிற சவால் என்ன தெரியுமா? ஏற்கனவே 2 தலைவர்கள் தோற்றிருக்கிறார்கள். நமக்கு முன் ஓடின பரிசுத்தவான்கள்ட்ட நீங்க போய் பேசி பார்த்திருக்கீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒண்ணுமே செய்யலையே. இதுக்கு முன் ஓடின தலைவர்கள்ட்ட போய் கேளுங்க. அவங்க ஒருவேளை ஃபெமிலியரா இருந்தாலும் தனி அறையில போய் கேளுங்க, சாதிச்சிங்களா அங்கிள்னு கேளுங்க. இத்தனை வருஷத்துல ஒரு சின்ன பகுதி கூட தொடலேன்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு என்ன சவால் தெரியுமா? 2 தலைவர்கள் செய்யாததையும் சேர்த்து நம்ம செய்யணும். 2 தலைமுறைகள் செய்யாதத ஆசகேல் விட்டத, யெகூ விட்டத ஃபயர் அழைத்தீரே இயேசுவே, அன்போ கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார்.
ஒரு பெரிய அழைப்பு உங்கள் மேல இருக்கிறது. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமா. ஒரு பாடலா இல்லாம ஜபத்தோடு சொல்லுங்க, அர்ப்பணிப்போம். ஆண்டவர் சேவையிலே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே. இந்த மூன்றாம் சந்ததியின் இடத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை பரலோகம் பார்க்கணும். அந்த ரெண்டு சந்ததி செய்யாத ஒன்று இந்த சந்ததி செய்யணும். எத்தனை வருஷம் கழிச்சு இப்படி முழங்கால் போட்டிருக்க தெரியுமா தங்கச்சி? நீ this itself a victory. இதுவே வெற்றி. உனக்கு தெரியும் நீ முழங்கால் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு. ஆனா இந்த நாட்களுக்கு பிறகு ஆதி அப்போஸ்தல நாட்கள் திரும்பும். முழங்கால் படிட்டு உன்னை பரலோகம் நம்பும். இப்போ 2 நிமிஷம். இப்ப ஏற்பட்டிருக்குள்ள தாக்கம் இது பிரசங்கத்தால் ஏற்பட்ட தாக்கம் அல்ல, உனக்குள் ஆவியானவர் உண்டாக்கின தாக்கம். சிலர் பரிசுத்தாவியினாலே கர்ப்பவதி ஆகிறீர்கள், புதிய தரிசனத்தை கர்ப்பம் தரிக்கிறீர்கள். ஒரு தலைமைத்துவத்திற்கான அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. You will bring fire. இப்ப கைத்தட்டு, இப்ப கைத்தட்டு. புதிய அபிஷேகம். Fire, fire, fire. புதிய அபிஷேகம், புதிய அந்நிய பாஷை, புதிய வல்லமை. ஆண்டவர் மரிப்பேனே ஆயத்தமானே. கடைசி 2-3 நிமிஷம். ஒனேசிமு எப்படி பிரயோஜனம் உள்ளவனாய் மாறினான்? அடிமை, எஜமானனுக்கு துரோகம் செய்தவன், திருடன், கள்ளன், பொல்லாத சிந்தனை கொண்டவன், தண்டனைக்கு தப்பி ஓடி போனவன். ஆனால் ஒருவன் அவனுக்காக மன்றாடினான். அந்த மன்றாட்டு அவனை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றினது போல. கை தட்டாதீங்க. 1 நிமிஷம். எனக்காக மன்றாடுவீங்களான்னு யாராவது கேட்டீங்கன்னா கை உயர்த்துங்க. ஒரே 1 நிமிஷம். பாஸ்டர் ப்ளீஸ், 1 நிமிஷம் கை உயர்த்தி. ஒனேசிமுவுக்காக மன்றாடுகிறேன். இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வாலிப தங்கச்சிக்காக மன்றாடுகிறோம். ஒரு சாமுவேல் எழும்புவதற்கு ஒரு அன்னாளுடைய மன்றாட்டு, ஒரு மோசே எழும்புவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சு, ஒரு சவுல் பவுலாய் மாறுவதற்கு சபையாரின் ஊக்கமான ஜெபம். முன்னே நீ எப்படி இருந்தாலும் சரி, இப்பொழுது நீ உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ள அப்பா. ஒனேசிமுவுக்காக மன்றாடுகிறேன். இந்த வாலிப பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். பிரயோஜனம் இல்லாத இவர்களை நீர் தேவராஜ்யத்திலே பிரயோஜனப்படுத்தும்படி ஒரு 3ஆம் தலைவனாய், 3ஆம் வரிசையில் நிற்கிற எலிசாவாய் இவர்களை ஒப்பு கொடுக்க வைத்ததற்காய் இப்போ கைகளை தட்டி முன்னே இப்பொழுதோ எவ்வளவு கைகளை தட்ட முடியும்?